அந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆர்ட்ட பேச என்ன பேச தெரிஞ்சு பேசிக்கணும் ப்ரோ. சார் ஒரு 5000 பண்ணலாங்களா சார்? சான்ஸ் இல்லை சார், ஃபோன் வச்சுங்க சார். எவ்வளோ வேணும் சார் சொல்லுங்கள் சார். கேட்குதுங்களா? கேட்குது சார். ஃபுட் சேஃப்டிலேருந்து கால் பண்ணுங்க. எங்கே இருந்துங்க சார்? ஃபுட் சேஃப்டி சார். சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள். ஏன் சார் ஆஃப்டர் 3 o'clock வந்து கால் பண்ணிருக்கேன், ஃபோன் எடுத்தால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க சார். இந்த மீடியா பீப்புள் கூட ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, ஓகேங்களா? ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? வரீங்களா சார்? வாங்க சார், வாங்க சார். சார் கூட மீடியா பீப்புள்லாம் வருவாங்க சார், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணட்டும், ஓகேங்களா? யார் வராங்க சார்? சார் வித்தின் 20 minutes உங்கள் ஹோட்டலில் இருப்பேன், ஓகேங்களா? சரிங்க சார். ஹோட்டலில் ஹைஜீனிக் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக ஹோட்டல் நோட்டீஸ் இஷ்யூ இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபுட் ஆஃபீஸர்னு, நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார், பண்ணிக்கலாம். ஃபுட் ஆஃபீஸர்ல ஓகேங்களா? அந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்டர், ஓகேங்களா? சரிங்க சார், சரிங்க சார். சார் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார், பண்ணி தரேங்க சார். லேபர்லாம் ஹெட் கேப்பு சரிங்க சார், சரிங்க. எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஹெட் கேப்பு கொடுத்துருக்கேன் சார். அவங்க ஏதோ நேரம் கழட்டி வச்சுக்குவாங்க நினைக்கிறேன் சார். எது சார்? புரியல. இல்லை, ஹெட் கேப்பு ஃப்ரீ டைமில் வந்து கழட்டி வச்சுருவாங்க நினைக்கிறேன் சார். நோட்டீஸ் வந்து உங்கள் ஹோட்டலில் ஒட்டுவாங்க, சரிங்க சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 7 days கழிச்சு என்ன பாருங்க, ஓகேங்களா? உங்களை எமர்ஜென்சி நாளை காலை கேன்சல் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஹோட்டல் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, சரி ஓகேங்களா? சார். அது என்ன, அதுக்கு என்ன ரெமெடி சொல்லுங்க சார், பண்ணி தரேன் சார். அதுதான் ரெமெடி என்னங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் உங்களை நேரில் மீட் பண்ணோம். நான் ஹோட்டலில் வரேன் சொல்லியிருக்கேன். நான் வந்து போனோம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துறேன், ஓகேங்களா? சரிங்க சார். அதில் ஏதாவது ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டுக்குவோம் சார். சரிங்க சார். பாட்டு சார் சீரியஸாக தான் கேட்குறேன், சும்மா ஒன்றும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. ஆர்ட்ட பேச என்ன பேச தெரிஞ்சு பேசிக்கணும் ப்ரோ, ஓகேங்களா? உங்கள்கிட்ட பேசி கொஞ்சம் நேரத்துக்கு என் ஜிபே போட்டு உனக்கு வரதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது சொல்லுங்கள். ஐயோ, அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய போஸ்டிங்க்கு நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறது ரொம்ப எந்த ஆஃபீஸரும் இன்டிபை பண்ண மாட்டான், புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக. உங்கள் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது பெரிய விஷயம் சார். எங்களுக்கு நாங்கள் அதையும் தாண்டி அதுக்கு உங்க இடத்துல இருந்து நான் என்ன நினைச்சு பாக்குறேன், ஆனா என் இடத்துல நீங்க நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதை நீங்க ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதை நீங்க ஓப்பன் வேடா சொன்னா வேணா நான் ரிஸ்க் எடுத்து நான் பண்ண முடியும். சரி. என்ன சார் ஓப்பன் என்ன சார், ஏதாவது நம்ம ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா சார்? எதாவது எதிர்பார்த்தீங்க சொல்லுங்கள் சார், நான் பண்ணி தரேன். அவ்வளோ இந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸ்கூஸ் பண்ணி உங்களை சேஃப் ஜோன்ல பண்ணி கொடுத்துறேன், ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே சார். என்ன பண்ணீங்க மட்டும் நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்று சார் ஒரு 5000 பண்ணலாங்களா சார்? சான்ஸ் இல்லை சார், ஃபோன் வச்சுருங்க சார். எவ்வளோ வேணுங்க சார் சொல்லுங்கள் சார். நீங்க தான் சார் சொல்லணும், ஓகேங்களா? உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நான் விளையாடுறேன். சின்ன கடைங்க சார், நம்ம கடை சின்ன கடைங்க சார். சரிங்க சார், ஓகே. அதனால சார் 5 கொடுத்துடலாங்க சார். சரிங்க சார், ஒரு 7 பண்ணி கொடுங்க சார், ஓகேங்களா? சரிங்க சார், சரிங்க சார். வித் இமீடியட்ல பண்ற மாதிரி இருந்தால் ஐடியா தான் சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க சார். உடனே நீங்கள் நம்பர் சொல்ல நான் ஜிபே கையில் வச்சுருக்கேன், அடிச்சு விட்றேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு ரூபா போகிறேன், செக் பண்ணிக்கோங்க வருதானே. சார் சொல்லுங்கள் சார். 96 9654 54 882 660 882 660. 660 சார். என்ன நேம் வருங்க சார்? ராஜ்குமார். ராஜ்குமார் சார். முதல்ல ஒரு ரூபா போகிற மருதம் பாருங்க சார். சார் ஜாஃபர் சொல்லி வந்திருக்கான்னு பாருங்க சார். ஒரு ரூபா ஜாஃபர் ஓகே. தாராபுரம் ஜாஃபர் வந்திருக்காங்க. நீங்க அனுப்பிச்சு விடுங்க, வந்துடும், ஓகேங்களா? சார் நீங்கள் பாருங்க சார், செக் பண்ணிக்கோங்க சார். அதான் சார், ஓகே நான் பார்த்துட்டேன், ஓகேங்களா? வந்துச்சு, ஓகேங்களா? வந்துருச்சுங்களா சார்? நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வர்றேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக கடை வச்சு நடத்திட்டு வரேன். கடந்த 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:41 ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லி சொன்னார். அவர் பேர் ராஜசேகர் சொல்லி ஃபோன் பண்ணார். சார் சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்கள் கடையை நான் ரைடு பண்ண வந்துட்டு இருக்கேன். ஒரு 20 நிமிஷம் உங்கள் கடையை நான் ரைடு பண்ணிடுவேன், வந்து உங்கள் கடையை சீல் வைப்பேன் அப்படி இப்படின்னாரு. சார் நீங்கள் வரணும் வாங்க சார், நம்மள எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறோம். இப்போ கூட வந்து ரைடு பண்ணாங்க, எல்லாம் நீட்டாக இருக்குது சார், சுத்தமாக வச்சுருக்கேன்னு சொன்னோம். இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வந்து மீடியா டீமோடு வருவேன், வந்து நான் ரைடு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். தாராளமாக வாங்க சார்னு சொன்னேன். அவர் தொடர்ந்து பேசுறத வச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுட் ஆஃபீஸ் மாதிரி பேசலை. ஏன்னா எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஒரு போலியாக இருக்குமான்னு. அதனால் அவர்கிட்ட பேசிகிட்டே வந்து அவர் என்ன சார் வேணும், உங்களுக்கு என்ன சார் வேணும், உங்களுடைய டிமாண்ட் என்ன சார்ன்னு கேட்டேன். அவர் உடனே வந்து எனக்கு ஒரு 7000 பணம் அனுப்பிச்சி விடுன்னு சொல்லி சொன்னார். சரிங்க சார், நானும் அனுப்பிச்சி விட்றேன் சார், 7000 பணம் அனுப்பிச்சி விட்றேன், எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு ஒரு ஜிபே நம்பர் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஜிபே நம்பருக்கு நான் வந்து 1 ரூபா மட்டும் போட்டேன். 1 ரூபா போட்டு சார் 1 ரூபா பணம் வந்துருச்சுங்களான்னு கேட்டேன். நான் வந்துருச்சு, நீங்கள் சீக்கிரம் 7000 போட்டுருவோம்னா எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. நான் 7000 பணத்தை போட்டு நான் ஃபோனை வந்து துண்டிச்சிட்டேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாராபுரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலியான ஆட்கள் வந்து பேசி மக்கள் வந்து ஹோட்டல் கடை நடத்தக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பணம் பறிக்க நோக்கத்தில் இருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த மாதிரி இந்த போலியாக பேசின உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மேலே
நடவடிக்கைன்னு சொல்லி இன்னைக்கு புகார் மனு அளிச்சிருந்தோம். சார் வந்து உரிய நடவடிக்கைகள் தான் எங்களுக்கு தெரிவிச்சாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.